ஹாய் வியூவர்ஸ், ஐ ஃப்ரம் பாக் ஃபுட் சிட்டி. என்ன தான் நார்த் இந்தியன் ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலாலாம் வந்தாலும் நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைலில் பன்னீர் பட்டர் கிரேவி எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? வாங்க. பன்னீரை சின்ன சின்ன கிப்ஸாக நறுக்கி அதில் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள்லாம் மேக்னேட் பண்ணி தோசை தவாவில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் பட்டர் ஆர் நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து சோம்பு, ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை சேர்த்து வெங்காயம், தக்காளி, 2 பச்சை மிளகா, உப்பு ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா தண்ணி மாதிரி அரைச்சி வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து புதினா, கொத்தமல்லியும் வந்து சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணியிருக்கேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கடல மாவு, நல்ல கிரேவி வந்து நல்லா திக்காக கிடைக்கும். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணி கிரேவி பதத்துக்கு வந்து கொண்டு வாங்க. இப்போ வந்து நம்ம பன்னீர்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து 1 ஸ்பூன் கேர்டு தயிர் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கஸ்தூரி மேத்தி வந்து இதுவும் ஆப்ஷனல் தான். நான் வந்து ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட கொத்தமல்லி தழை போட்டு சர்வ் பண்ணுங்கள். டாடா பாய். நெக்ஸ்ட் வீடியோ.